தங்கைக்காக அவர் விரும்பிய பையனை கல்யாணம் முடிச்சு வச்ச காதல் திருமணத்தை முடித்து வைத்த அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இந்த பக்கம் இருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்படியே என்னதான் அடிக்க வந்தான். அப்ப அவங்க ஊடையில போய் தடுத்துட்டாங்க. அடிக்க வந்தா நான் போய் முன்னாடி நின்னுட்டேன். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா அடிக்க போனவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கிற. நான் வாங்கி கொடுத்தேன் சார். அதுவும் நீயே தான் வாங்கி கொடுத்த. 2017 வந்துட்டேன் சென்னைக்கு. 2018 தான் இவங்களை தெரியும். அவரும் பட்டுக்கோட்டை, ஆமா, நீயும் பட்டுக்கோட்டை. சத்தியம் என்னன்னு இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்மளா நம்ம நம்பாட்டி போயா. 2016 தெரியும் சார். அப்போ வந்து ஃப்ரெண்ட். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான் 2016 எங்க பாத்தீங்க? எங்க ஊர்லயே தான் சார். பட்டுக்கோட்டையிலே பாத்தீங்க. கூட்டு குடும்பம் 20 பேர் இருக்கோங்கிறீங்க. பட்டுக்கோட்டையிலே பார்த்து 2 பேருமா திட்டம் போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்படியா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திச்சு. இவ்வளவு பேர் வீட்ல இருக்காங்கல்ல, ஏன் இவரை சூஸ் பண்ணீங்கன்னு? அண்ணன் வந்து பிரேக்கப்ல வேற இருந்தான். சரி, ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நானாச்சும் ஒரு 4 தெரு ஏன்னா பக்கத்து தெருவிலே பாத்துருக்கேன் சார். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆக்சுவலா எங்க அண்ணன் வந்து வீட்டுக்கே தெரியாம கோயில்ல கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இதோட நிறுத்திக்கிறோம். நடா நிறுத்தது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. தங்கைக்காக அவர் விரும்பிய பையனை கல்யாணம் முடிச்சு வச்ச காதல் திருமணத்தை முடித்து வைத்த அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இந்த பக்கம் இருக்காங்க. காதல்னு வர்றப்ப முதல்ல ஒரு பயம் வரும் இல்லையா? நீங்க காதலிக்கிறப்ப முதல்ல இது யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது ரொம்ப பயந்தீங்க. அப்படி கேளு. அம்மாக்கு தான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அண்ணனுக்கு தெரியணும். ஃபர்ஸ்டே அண்ணன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். என்ன குள்ள சொன்ன பாக்குறேன், நீ நடக்காதா? எப்படி அண்ணன் காதுக்கு போச்சு நீங்க காதலிக்கிறது? சும்மா ஃபோன் பேசிட்டு இருந்தோம் மாடியில வச்சு. அம்மா கரெக்டா கிட்டாங்க. நான் கேக்குறப்போ இல்ல பொண்ணு கிட்ட தான் பேசுறேன் அப்படி சொல்லிட்டேன். What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஆனா அண்ணா கிட்ட கொண்டு வரவும் அவன் கிட்ட இல்ல நான் லவ் பண்ற பையன்கிட்ட தான் பேசுறேன் அப்படி சொல்லிட்டேன். அண்ணன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ரொம்ப கோவமா என்கிட்ட நாளைக்கு வந்து உன் மேரேஜ்க்கு வந்து நிக்க கூடாது போய் சொல்லிட்டாரு. அப்ப கல்யாணம் வந்து ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு முன்னாலே தெரியும்? தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு பார்க்ல வச்சு பார்த்துட்டேன். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. பார்த்தோன்னே வச்சிடலாமா அந்த மாதிரிலாம் தோணுச்சு. அப்புறம் வந்துட்டு சரி அவ ஆசைப்பட்டிருக்கிறா. I am your best friend. ஓகே ஓகேடா. ஓகே. ஆனா பார்த்து அடிச்சிருவோமான்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அப்படின்னு நீங்கல்ல, ஏன் போய் அடிக்கல அல்லது போய் பிடிக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கல? பொறுமையே பெருமை. அடிக்கலான்னு யோசித்தேன். அடிச்சோம்னா சரி இவங்களா விளக்கிடுவாங்க, நம்ம அடிச்சோன்னா நம்மள கூட கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. நீ அப்படி வரியா? எடுத்த உடனே நம்மளா உள்ள புகுந்து ஸ்ட்ராங் ஆக்கிடக்கூடாது. என்ன ஒரு தாட் ப்ராசஸ். ஏன்னா ஸ்டார்டிங்ல தான் இருக்கிறானுங்க. இப்போ இவனை கை வச்சு அது ஒரு எமோஷனலா நமக்கு அண்ணன்ட்ட அடி வாங்கி இருக்கிறான் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சொல்லாமா அந்த மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ நிதானமாக தான் அப்ரோச் பண்ணிருக்கீங்க. ஆமா. இல்ல சார் அடிக்க வந்தான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. என்னதான் அடிக்க வந்தான். அப்ப அவங்க ஊடையில போய் தடுத்துட்டாங்க. அடிக்க வந்தா நான் போய் முன்னாடி நின்னுட்டேன். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. ஸோ ஏதோ பிரச்சனை பண்ணலாம் நினைச்சேன். ஒன்றும் பண்ணல. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். நேராக கேண்டீன் போனோம். கேண்டீன் போய் அவளுக்கு ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுத்தான். எப்பவும் நார்மலாக பேசி தான் வந்தோம். அடிக்க போனவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கிற. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நான் வாங்கி கொடுத்தேன் சார். அதுவும் நீயே தான் வாங்கி கொடுத்த. யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணான்னு கேட்டேன் சார். அப்போ மேடம் தெரிஞ்சோன்னே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சாரி சார், ஹியூமன் நேச்சர். அதனால மாப்பிள்ளைக்கு வந்து எப்படின்னா தாடி கீடிலாம் இருக்கும், ரொம்ப ரகடான பையன் போல, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீங்க எப்படி போய் பேசுறீங்க வீட்டுல? அம்மா என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்டுச்சு. அவன் என்ன ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான பையனா இருக்கானே என்ன செய்ய. நம்ம பார்த்து பேசினாதான் தெரியும். அவளும் என்ன சொல்ல, அவன் பொண்ணு ஒன்றும் சும்மா இல்லை, 7 வருஷமா பேசிட்டு வச்சுட்டு இருந்திருக்கிறா. உன் பொண்ணு 8 வருஷமா மாடி மாடி என்ன பண்றான்னு போய் கேளு, சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாராம். இப்போ போய் நீ மாற்றி யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவளும் இருக்க மாட்டா, அவள் கெட்டவும் மாட்டா.
அதனால நம்ம கூப்பிட்டு அவங்க வீட்டில் கூப்பிட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டோம். மாமா நீ கூட்டுமா மாமா, இவர் என்ன பண்றாரு நான் பாக்குறேன். ஏய் அவர் சாக்கில் இருக்க சொல்லவே கிளம்பு, நான் பேசி அவரை சால்வ் பண்ணிக்கிறேன். நான் வந்து தஞ்சாவூர் நேட்டிவ், நான் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நானு அம்மாலாம் வந்து சென்னையில் இருந்தோம், ஓகே. இவங்களும் சென்னையில் தான் இருந்தாங்க. அப்புறம் தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை. தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை? ஆமா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. ஏம்மா பட்டுக்கோட்டையே பெரிய ஊர் தானம்மா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீங்க எந்த ஊரு? நானும் பட்டுக்கோட்டை தான். முடியல 2017 வந்துட்டேன் சென்னைக்கு. 2018 தான் இவங்களுக்கு தெரியும். அவரும் பட்டுக்கோட்டை, ஆமா. நீயும் பட்டுக்கோட்டை. சத்தியம் என்னன்னு இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்ம நம்பாடி போயா. 2016 தெரியும் சார். அப்போ வந்து ஃப்ரெண்ட். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான் 2016 எங்க பாத்தீங்க? எங்க ஊர்லயே தான் சார். பட்டுக்கோட்டையிலே பாத்தீங்க. ஏயா கூட்டு குடும்பம் 20 பேர் இருக்கோங்கிறீங்க. பட்டுக்கோட்டையிலே பார்த்து 2 பேருமா திட்டம் போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்படியா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்போதான் எந்திரிச்சு. முன்னாடி சொல்ல பேசுவோம் அப்படின்னு. அப்ப ஆள் நல்ல பிள்ளை மாதிரி வந்து கோயில்ல சிவன் கோயில் வாசல் வந்து அண்ணன் வந்திருக்கேன் வாங்க கொண்டு வந்து விட்டா. ஏ பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனார். சரி நான் அண்ணன் சொல்லாதீங்க அப்படின்னா இல்ல ப்ரோ கோச்சிங்க ப்ரோ, நான் அந்த வேலை ஆள்லாம் கிடையாது ப்ரோ. என்னையா டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. ஆளு அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னா புரியல. என்னைய பார்த்து பயப்படாப்ல, நீங்க எதுவும் அடிச்சிருக்கீங்க பயமா இருக்கு. நான் அப்படி திரும்பாதீங்க, பதட்டமா இருக்குல்ல. என்னையா பதட்டம்? இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்கு. இவ்வளவு பேர் வீட்ல இருக்காங்கல்ல, ஏன் இவரை சூஸ் பண்ணீங்கன்னு? அண்ணன் வந்து பிரேக்கப்ல வேற இருந்தான். சரி ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என் அண்ணனும் ஃபிக்ஸ் ஆயிட்டான். லவ் மேரேஜ்னு ஃபிக்ஸ் ஆயிட்டான். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நானாச்சும் ஒரு 4 தெருப்பு தள்ளி ஏன்னா பக்கத்து தெருவிலே பாத்துருக்கேன் சார். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஆக்சுவலா எங்க அண்ணன் வந்து வீட்டுக்கே தெரியாம கோயில்ல கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சு. உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். சின்சியரா இருந்தாங்க. யாரு என்ன பண்ணாலும் நடக்காது அப்படி தெரிஞ்சு போச்சு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனா எப்படி பிரிக்க முடியாது? எப்படியும் பிடிக்க முடியாது. தங்கச்சி ஆசைப்பட நம்மளே பண்ணி வச்சோன்னு சொல்லி கூட்டி போய் கல்யாணம் பண்ணி. வீட்டுல அம்மா மட்டும் தான் சார். சோ அம்மா ஒத்துக்கல? அம்மா ஒத்துக்கல. மனுஷனாடா நீங்க எல்லாம். இவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா எனக்கு பொண்ணு கேட்டாங்க. மச்சான், எனக்கு சாயங்காலம் தூங்கி அந்த மாதிரி ஒரு குழப்பமா இருக்குடா, கொஞ்சம் புரியும்படி தெளிவா சொல்ல. எங்க அம்மா பேசுறப்போ சுத்தமா இதெல்லாம் ஒரு மூஞ்சா. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? நீங்க நம்பலாம் நம்பாட்டியும் நீங்க என்ன பண்ணாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். நீங்க பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா, ஓகேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? ஓகே தான் சார் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது.